வாழ்க்கையில் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ கூட அவருடைய உடம்புலையும் அவருடைய ஒளி உடல் சொல்கின்ற ஆறாலையும் பிராணசக்தி இருக்கோ அவ்வளோ கூட ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம், லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புல நம்ம ஆறாவில் எவ்வளோ கூட பிராணசக்தி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். எவ்வளோ கூட பிராணசக்தி குறைபாடு இருக்கோ, பிராணசக்தி குறைபாடு இருந்தது அப்படின்னாலே நமக்கு லைஃப்பில் பிரச்சனைகள் வரும், நோய்கள் வரும். ஸோ இந்த பிராணசக்தி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக தூக்கம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தூங்கணும். அப்போ தூங்கத்தில் நம்ம எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ எமோஷனாக போய் தூங்கினாலும் தூங்கி எழுந்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உண்மைதான். தூக்கத்தில் நாம் நிறைய எனர்ஜி வாங்குகிறோம், பிராணசக்தி நம்மளை நிறைய வாங்குகிறோம். உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஒர்க்கும் ரிஜுவினேட் பண்ணிடுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போது எப்படி தூங்கணும், எந்த மாதிரி தூங்கணும் யாருக்குமே தெரியல. ஸோ அந்த தூக்கத்தை முறையாக நம்ம சரியாக பயன்படுத்தும்போது பிராணசக்தி நமக்கு நிறைய வரும். நம்மளையும் அறியாமல் அதை முயற்சி பண்ணாமல் தானாகவே வரும். மற்ற முறைகளில் நம்ம பிராணசக்தி ஈர்க்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் தூக்கத்தில் நம்மளையும் அறியாமல் பிராணசக்தி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். விதவுட் எஃபர்ட்னு சொல்லலாம், விதவுட் எனிமோர் எஃபெக்ட் சொல்லலாம். ஸோ அப்போது பிரபஞ்ச சக்தியில் இருக்கிற எனர்ஜி நம்ம வாங்கணும் அப்படின்னா எப்படி தூங்கணும், எப்படி தூங்கக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. எப்போயுமே நீங்கள் தூங்குறது நைட்டில் 9 மணியிலிருந்து காலையில் 3 மணி வரைக்கும் எவ்வளோ கூட நீங்கள் சீக்கிரம் தூங்குறீங்களோ அவ்வளோ கூட உங்களையும் அறியாமல் பிராணசக்தி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பிராணசக்தி அதிகமாக இருக்கும். 9 மணியில இருந்து எவ்வளோ கூட லேட்டாக நாம் படுக்கிறோமோ அவ்வளோ கூட நம்மக்கிட்ட இருக்கிற பிராண எனர்ஜியை நம்ம லூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நைட்டு 9 மணியிலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும் எவ்வளோ கூட சீக்கிரம் தூங்குறோமோ அவ்வளோ கூட பிராணசக்தி நம்ம இழுக்கிறோம். வருது நமக்கு பெனிஃபிட்டு விதவுட் ஸ்பெண்டிங் எனி மணி. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோ கூட லேட்டாக தூங்குறோமோ அவ்வளோ அளவு பிராணசக்தி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இருக்கிற சக்தியை வி ஆர் லூசிங். நம்மளையும் அறியாமல் நான் விட்டுட்ருக்கோம். பட் இன்றைக்கி பாருங்கள், நைட்டில் தூங்குறது சாதாரண 12 மணி 1 மணி 2 மணி நைட்டில் முடிச்சுட்ருக்காங்க. பிராணசக்தி எங்கே இருக்கும்? நோய் ஏன் வராமல் இருக்கும்? லைஃப்பில் பிரச்சனைகள் ஏன் வராமல் இருக்கும்? எல்லாமே வரும், தானாக வரும். நம்ம அரைக்கிறோமே வா வா அப்படின்ட்டு. ஸோ தயவு செய்து எப்பயுமே நைட்டில் 9க்கெல்லாம் படுக்கிறீங்கன்னா இரவு சாப்பாடு 7 மணிக்கெலாம் முடிச்சுக்கணும். உங்கள் சாப்பாட்டுக்கும் நீங்கள் படுக்கைக்கு போகிறதுக்கும் குறைந்தபட்சம் 1 ஹவராவது கேப் இருக்குங்க. நீங்கள் ஒரு 8 மணிக்கெல்லாம் சாப்பாடை முடிச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் படுக்கணும், அல்லது 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு முடிச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் படுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ரகசியமான உண்மை. இது ரகசியம். அதே மாதிரி நைட்டில் 12 to 3 எந்த காரணத்தை கொண்டும் கண்டிப்பாக தூங்கிடணும். எந்த காரணத்தை கொண்டும் அதுக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கம்பல்சரியாக தூங்கிடணும். இந்த சிஸ்டம் நீங்கள் மென்ஷன் பண்ணி கரெக்டாக நோட் பண்ணி வச்சு நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 48 days ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்கள். பாசிட்டிவ் சேஞ்சஸ் எப்படி வருது பாருங்கள். விதவுட் யுவர் எஃபர்ட், நீங்கள் அதுக்காக மெனக்கடாமல், நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணாமல், நீங்கள் அதுக்காக செலவு பண்ணாமல் நைட்டு 9க்கெல்லாம் படுத்து காலைல 3-4 மணிக்கெல்லாம் எழுந்து பாருங்கள். எவ்வளோ கூட சீக்கிரம் எழ முடியும் அவ்வளோ கூட சீக்கிரம் எடுங்க. செஞ்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் தெரியும். உங்கள் பண பிரச்சனை போகும், உங்களுடைய நோய்கள் போகும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லாகும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குயிக்காக வரும். அதை ஈஸியாக சாதிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற விரயங்கள்லாம் நின்றுடும். நிறைய அது லிஸ்ட்டே போடலாம், பெரிய லிஸ்ட்டு போடலாம். ஏன்னா யூ ஆர் அக்குமுலேட்டிங், யூ ஆர் கெட்டிங் பிராணிக் எனர்ஜி ஃப்ரம் திஸ் யூனிவர்ஸ். பிராணசக்தியை வாங்குறீங்க. ஸோ பிராணசக்தி வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நைட்டு மினிமம் 1 hour 2 hour கேப் இருக்கணும் சாப்பாட்டுக்கும் படுக்கிறதுக்கும். 9 o'clock டைம் வச்சுக்கோங்க. 9 to 3. தட்டோ செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறவங்க அப்படின்னவங்க 9 to 11 முடிக்கணும். ஆஃப்டர் 11 ஆஃப்டர் 12 பண்ணக்கூடாது. அதே மாதிரி நைட்லேயும் 12 to 3 செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் வச்சுக்கக்கூடாது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, யாரும் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை. மீடியாஸில் வர்ற செக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் இதெல்லாம் யாரும் சொல்கிறதில்லை. தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏர்லி மார்னிங் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப தப்பு. எல்லா நோயும் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். அதுக்கு சில காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப தப்பு. செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுக்கும் டைம் 9 to 11 தான். மிஞ்சி போனால் 12 கூட ஓகே. பிஃபோர் 12. ஆஃப்டர் 12 நீங்கள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிங்கன்னா உங்களுடைய 2 பேருடைய உடம்பும் அடி வாங்கும்.
மேல் பார்ட்னர் ஃபீமேல் பார்ட்னர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருடைய ஹெல்த்தும் அடி வாங்கும். பிறக்கிற குழந்தைகள் உங்கள் வில்லங்கம் பண்ணுற குழந்தைகளாக பிறக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான், என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறீங்களே, அந்த என் பிள்ளை இப்படி பண்ணான், என் பிள்ளை இப்படி பண்ணான்றதுக்கு நீங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறீங்க. நீங்கள் பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, பிள்ளை சரியில்லைன்னு. இல்லை, நீங்கள் சரியில்லை. நீங்கள் செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிற நேரமும் கூட உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கேரக்டர் நிர்ணயம் பண்ணுறதுன்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது யாருக்கும் தெரியாது. செக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் கூட இதெல்லாம் யாரும் சொல்கிறது. நைட்டில் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லாத விஷயங்களே தான் சித்தர்கள் மூலமாக நாம் அவங்களுக்கு விஷயத்தை சொல்கிறோம். ஸோ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸும் கூட நீங்கள் 9 to 11 முன்ன பின்ன லேட்டாலும் பிஃபோர் 12, ஆஃப்டர் 12 to 3 கண்டிப்பாக பண்ணக்கூடாது. தென் 12 to 3 அதுக்கு மேலே ஏர்லி மார்னிங் 4, 5, 6 நிறைய மேகசின்ஸில் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுகிறாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு நீங்களே வச்சுருங்க. அப்போ என்ன வியாதி சொல்ல முடியாத வியாதிகளை கஷ்டப்படுவீங்க. இந்த வியாதி ஏன் வந்ததுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்களும் சப்ரைட் இருப்பீங்க, அவங்களும் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நமக்கு நாமளே வர வச்சுக்கிற விதம். ஏன்னா அந்த ப்ரானிக் எனர்ஜியை நீங்கள் வாங்குறத விட உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரானிக் எனர்ஜியை லூஸ் பண்ணுறீங்க. அந்த டைமில் பிராணசக்தியை லூஸ் பண்ணுறீங்க. அதனால் யூ ஆர் சஃபரிங். இந்த நோய் ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. இதனால தான் வருது யாரும் சொல்கிறவங்களும் யாரும் ஆள் கிடையாது. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தவிர வேறு யாரும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு சொல்கிறவங்க கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ தூக்கம்ன்றது ரொம்ப அத்தியாவசியமானது. நல்லா தூங்குங்க. நல்லா எம்டி ஸ்டமக்காக இருக்கும். சாப்பிடும்போது 2 மணி நேரம் ஜீரணமாக இருக்கணும். நைட்டில் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய சாப்பாடாக சாப்பிடுங்க, படுங்க. எந்த காலத்து கூட மதியில் அந்த டைமில் முழிச்சிட்டு இருக்காதுங்க. இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்த பிறகு நைட்டெல்லாம் இப்போ நான் சொல்கிற டைமெல்லாம் ஒளிய முழிச்சிட்டு 4 மணிக்கு தூங்குறேன், 5 மணிக்கு தூங்குறேன்னுமா. எல்லா நோய்களும் வரும். கேட்டி ஓப்பன் பண்ணி தான் கேட்பாரே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் இந்த சிஸ்டத்தை கரெக்டாக ஒரு 40 டேஸ் பண்ணி பாருங்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆத்மா ரீதியாக, உறவுகள் ரீதியாக எல்லா வகைகளையும் உங்களுக்கு பாசிட்டிவான இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இந்த டைமில் ப்ரானிக் எனர்ஜி காஸ்மிக் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க, நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஆனால் தூக்கத்தில் நிறைய விஷயங்கள், தூக்கத்தை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த எபிசோடில் தூக்கத்தை பற்றி பேசுவோம். எப்படி தூங்கணும், எந்த திசையில் தலை வச்சு தூங்கணும். நீங்கள் கிழக்கு பக்கம் தலை வச்சு தூங்குனீங்கன்னா ப்ரானிக் எனர்ஜி நிறைய வரும். தெற்கு பக்கம் தலை வச்சு தூங்குனீங்கன்னா ப்ரானிக் எனர்ஜி நிறைய வரும். சரியா? வடக்கு பக்கம் தலை வச்சு தூங்குனீங்கன்னா ப்ரானிக் எனர்ஜி உங்கள்கிட்ட வெளியே போகும். நீங்கள் தூங்கும்போது உங்கள் பாடி வெளியே போகும், நீங்கள் வச்சுக்கிறதும் வெளில போகும். மேற்கு பக்கம் தலை வச்சு தூங்குனீங்கன்னாலும் வெளில போகும். அப்போ நல்லா பாருங்கள், கிழக்கு பக்கம் உங்கள் தலை தட் ஷுட் பி டுவர்ட்ஸ் ஈஸ்ட். கிழக்கு பார்த்த மாதிரி தலை வச்சு படுக்கணும். கிழக்கு பார்த்த மாதிரி தலை வச்சு படுத்திங்கன்னா ப்ரானிக் எனர்ஜி கன்சியூம் பண்ணுங்கள் நிறைய. அதில் பணம், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அந்த ப்ரானிக் எனர்ஜியினுடைய ஒரு பகுதியும் உங்களுக்கு நிறைய வரும். தெற்கு பக்கம் நீங்கள் தலை வச்சு படுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிராணசக்தியில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. பிராணசக்தியில் அந்த ஆரோக்கியம் தரக்கூடிய, நோயிலிருந்து வெளிப்படக்கூடிய, நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய அந்த பிராணசக்தி அதிகமாக இருக்கும் தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கும்போது. அதே மாதிரி நீங்கள் வடக்கு பக்கம் வச்சிங்கன்னா உங்கள் பாடியில் என்ன ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி, யோகா பண்ணி, மெடிடேஷன் பண்ணி என்னென்னலாம் எனர்ஜி நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த எனர்ஜி நீங்கள் தலை வடக்கு பக்கம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும், வெளியே போகும். யூ ஆர் லூசிங் தட் எனர்ஜி. அதே மாதிரி மேற்கு பக்கம் வைக்கும் பொழுது அதுவும் லூஸ் ஆகும். பட் வடக்கில் போகிறத விட கொஞ்சம் கம்மியாக போகும். பட் அதுவும் உங்கள் ப்ராணிக் எனர்ஜி லூஸ் ஆகும். மேற்கு பக்கம் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா எனர்ஜி கொஞ்சம் வெளியே போகும், போயிட்டுருக்கும். ஸோ வடக்கில் ரொம்ப அதிகம் 100% போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேற்கு பக்கம் 50% போகும். பட் இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராணிக் எனர்ஜின்ற அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு எப்போ குறையுதோ அப்போ தான் இதெல்லாம் தெரியும். நீங்கள் ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அந்த எனர்ஜி எப்போ கம்மியாக இருக்கும்போது அப்போ தான் இதெல்லாம் வச்சு வாங்கும் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும். அதனால் தயவு செய்து தூக்கம் நல்லா நான் சொல்கிற மாதிரி டைமில் தூங்குங்க. பிராணசக்தியை செலவே பண்ணாமல் டிவைன் கிட்டேருந்து வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹாப்பியாக